எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தேவ ஆலோசனை சிந்திப்போம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து, மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமார்த்திகள் பிறந்தபோது தேவகுமாரர்கள் மனுஷகுமார்த்திகளை அதிக சௌந்தரியமுள்ளவர் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இறக்கப் போகிற நாட்கள் 120 வருஷம்தானே என்றார். அந்நாட்கள் ராட்சசர் பூமியில் இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர்கள் மனுஷகுமாரர்களோடு கூடுகிறதுனால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்கள் பூர்வத்திலே பெயர் பெற்ற மனுஷனாகிய பலவான்களாக இருந்தார்கள். ஆகவே இங்கு தேவகுமாரர்கள் என்று சொல்லும்போது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட குமாரர்கள். மனுஷகுமார்த்திகள் என்று சொன்னால் தேவனால் தள்ளப்பட்ட அவிசுவாசிகள். இங்கு தேவதூதனுக்கு, விழுந்து போன தேவதூதனுக்கு ஒரு பங்கும் இல்லை, ஒரு பாகமும் இல்லை. பூமியில் மனுஷன்தான் பழுகி பெருகி பூமியை நிரப்பணும். மனுஷகுமார்த்திகள் தேவகுமாரர்கள் என்று சொல்லும்போது தேவதூதனோடு, விழுந்து போன தேவதூதனோடு சேர்ந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்று ராட்சஸா இருந்தார்கள் என்று சொல்லி அநேகர் விளக்கம் சொல்வார்கள். தேவனுடைய வார்த்தையை சரியாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவதூதர்களோ, விழுந்து போன தேவதூதர்களோ, அல்லது பரலோகத்தில் இருக்கிற தேவதூதர்களோ, சாத்தானுடைய கூட்டமோ, எந்த விழுந்து போன லூசிபேர் கூட்டமோ மனுஷகுமார்த்திகளை தெரிந்து கொண்டு அவங்களோட குடும்பம் நடத்த முடியாது. அப்படி தேவன் அனுமதி தரவில்லை. இயேசு ஆபிரகாம் வாழ்க்கையில் ஆதியாகமம் 18:1-2 வாசித்தா 3 புருஷர்கள் வந்தார்கள். அதில் 2 பேர் தேவதூதர்கள். அவங்க மனுஷகுமாரத்திலே தெரிந்து கொள்ள முடியுமா? அல்லது சாத்தான் பூலோகத்திலும் இருப்பான், பரலோகத்திலும் இருப்பான், பூமி எங்கும் சுற்றி திரிந்து தேவ புத்திரர்கள் மத்தியிலே பரலோகத்தில் நின்னான். அப்படி அவன் செய்வதற்கு அனுமதி தேவன் தருகிறார். ஆனால் பூமியில் மனுஷகுமாரத்திலோடு கூடும்படி விழுந்து போன தேவதூதருக்கு அனுமதி கிடையாது, அவங்களுக்கு தேவையில்லை. ஆனால் சாத்தான் மனுஷனுக்குள்ளே மனுஷனை கெடுக்க முடியும். பிசாசு ஒரு மனுஷனை கெடுத்து திருடவும் கொல்லவும் அழிக்க வரன்று வேறொன்றுக்கு வரான். ஆனால் ஒரு பெண்ணோடு சேர்ந்து குழந்தைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் அப்படி எங்கும் வேதத்தில் அனுமதி தரவில்லை. ஆகவே தேவ குமாரர்கள் என்று சொல்லும்போது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். மனுஷகுமார்த்திகள் என்று சொன்னால் அவர்கள் அவிசுவாசிகள், உலகத்தை சார்ந்தவர்கள். ஆகவே அவர்கள் அதாவது விசுவாசியும் அவிசுவாசியும் சேர்ந்தபோது ராட்சஸ் பிறந்தார்கள். அது மனுஷனுடைய படைப்பு தான், மனுஷனுடைய பிறப்பு தான். ஆகவே இங்கு விழுந்து போன தேவதூதனுக்கோ அல்லது வேற்று கிரகவாசிக்கோ இங்கே சம்மதம் இல்லை. அதை விளங்கி கொள்ளுவோம். வேதத்தை தெளிவாய் புரிந்து கொள்ள கர்த்தர் பரிசுத்தாய் வரம் தருவார். இங்கே விழுந்து போன தேவதூதனுக்கு எந்த வேலையும் கிடையாது. தேவதூதர்கள் மூலமாய் ஒரு பெண் கர்ப்பவதியானால் அந்த குழந்தைக்கு பர்த் சர்டிஃபிகேட் வைக்கும்போது தந்தை பெயர் என்று சொன்னால் என்ன பெயர் வைப்பாங்க? ஒரு தேவதூதன் இந்த பூமியில் எங்கேயாச்சும் எந்த பர்த் சர்டிஃபிகேட்லும் தேவதூதனும் பேர் எழுதப்பட்டுள்ளதா? அல்லது விழுந்து போன தேவதூதர்கள் நாங்கள் வந்துட்டோம், இந்த மனுஷனாக பூமியில் வந்துட்டோம், எங்கள் பேர் எழுதிக்காங்க, இந்த குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு சொல்ல முடியுமா? ஆகவே ஒரு பெண் கர்ப்பவதியானால் அதுக்கு ஆண் மகன், அதுக்கு வாரிசு, அதுக்கு தெரிந்தவர்கள், சொந்தக்கார பந்தக்கார நம்மளை மாதிரி மாம்சத்தில் மனிதனாய் காணப்பட வேண்டும். கூட வாழ்ந்து அந்த குழந்தையை வளர்க்க வேண்டும், குழந்தைக்கு தந்தை என்று சொல்லி சாட்சி சொல்ல வேண்டும். ஆகவே விழுந்து போன தேவதூதனுக்கு எந்த பெண்ணும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியாது. அப்படி இல்லை வேதத்தில். ஆகவே வேதாகமத்தை சரியாய் அறிந்து புரிந்து தேவனுடைய வார்த்தையை தெரிந்து அதை விளங்கி கொண்டால் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே இந்த பூமியில் தேவகுமார்கள் என்று சொன்னால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசிகள்.
மனுஷகுமார்த்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள், உலகத்தை சார்ந்தவர்கள், உலகத்துக்காக வாழுகிறவர்கள், மாம்சத்துக்காக வாழுகிறவர்கள், அழகாக இருப்பார்கள், அறிவாக இருப்பார்கள், ஆசையாக இருப்பார்கள். எப்படி விசுவாசியும் அவிசுவாசியும் சேர்ந்து வாழ்கிறார்கள், அது போன்ற தேவன் அனுமதி தராமல் அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்து பூர்வத்திலே பேர் பெற்று பலவானாக இருந்தார்கள். அவர்களும் மனிதர்களே. தேவதூதனோ, விழுந்து போன தேவதூதனோ, சாத்தானுடைய தூதர்களோ அவர்கள் மூலமாக எந்த குழந்தையும் பிறப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே நாம் சரியாக விளங்கி கொண்டு வேதத்தை அறிந்து கொண்டு தேசத்துக்கும் உலகத்துக்கும் சரியான விளக்கத்தை தந்து வேதாகமத்தை கற்றுத்தருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். ஆமேன்.